ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸும் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து எந்த ரேங்கிங்கில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ டாப் 5 கவர்மெண்ட் காலேஜ் வந்து எந்த ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல் இண்டியா கோட்டாவும் இருக்குது, ஸ்டேட் கோட்டாவும் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து 15% டோட்டல் சீட்டில் 15% வந்து தராங்க. மீதி இருக்கிற கோட்டா வந்து ஸ்டேட் கோட்டாவில் வந்து தராங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் காலேஜில், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு தான் வந்து பொருந்தும். மற்ற ப்ரைவேட் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட்டு ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல் இண்டியா ரேங்கிங். ஸோ இது யார் வேணாலும் வந்து ரேங்கிங்கில் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 37 சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 250 சீட் வந்து இருக்குது. ஸோ இந்த 250 சீட்டில் 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து தராங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து 2048 ரேங்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அனைவரும் வந்து விரும்பி எடுக்கக்கூடிய காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதனால் ஓப்பன் கேட்டகரியில் 2048 ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து 2024 ரேங்கிங்கு. அடுத்தது வந்து ஓபிசியில் வந்து 1471 ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி வந்து 10,300 ரேங்கிங்குள்ள இருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டி வந்து 92,800 ரேங்கிங்கில் இருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து நமக்கு சீட் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. ஏன் அப்படின்னா அந்த நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டா எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் பசங்க ஒரு பையனுக்கு வந்து சீட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த ஆல் இண்டியா கோட்டாங்கிறது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாணவர்களோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து இதில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் கோட்டாவில் மற்ற பசங்க வந்து எடுக்க முடியாது, வேறு ஸ்டேட் பசங்க வந்து எடுக்க முடியாது. அதனால நீங்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ரெண்டாவது காலேஜ் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 இருக்குது. அதில் ஸ்டேட் கோட்டாக்கு போக மீதி வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 38 சீட் வந்து தராங்க. ஓப்பன் கேட்டகரி வந்து 7,301 ரேங்கில் வந்து ஃபில் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். அடுத்தது ஓபிசி வந்து 9,060 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 54,000 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. எஸ்டி வந்து 81,472 ரேங்கிங்கில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது வந்து க்ளோசிங் ரேங்க்கு. ஸோ நீங்கள் இந்த ரேங்கிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கம்யூனிட்டி வைஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். ஸோ கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 23 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து தராங்க. ஓப்பனில் வந்து 10,663 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் கிடச்சிருக்கு. அடுத்தது ஓபிசியில் வந்து 11,800 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 74,320 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்டி வந்து 1,860 ரேங்கிங் இருக்கவங்களுக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 30 சீட்ஸ் வந்து தராங்க. ஓசி வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து 9,774 ரேங்கிங்கில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓபிசி வந்து 11,423 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 93,030 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. எஸ்டி வந்து 1,58,900 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ அது நம்ம பார்க்கல. ஸோ நம்ம மெயினாக வந்து ஓப்பன் கேட்டகரி ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜில் டோட்டல் சீட்ஸ் வந்து 250. அதில் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 37 தர்றாங்க. ஸோ ஓசி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் வந்து 10,460 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. ஓபிசி வந்து 11,550 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி வந்து 75,910 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. எஸ்டி வந்து 1,38,860 ரேங்கிங்கில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜோட இது வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் எடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.